ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைட் அண்ட் ஆகஸ்ட். இதை எழுதினவங்க வில்லியம் ஃபால்க்னர். இது வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்றதுனால அமெரிக்கன் கல்ச்சரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு சைல்டு வந்து ஆஃபன் ஆயிடுச்சு, அதுக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதோட லைஃப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றியும் ரேசிசம் பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ரேசிசமை வச்சு ஒரு சைல்டோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகுது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இதோட செட்டிங் வந்து ஜெபர்சன் 1920s நடந்த ஸ்டோரி இது. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜோ கிறிஸ்மஸ். இவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட். இவரோட சைல்டுஹுட்லேயும் எப்படி இருப்பார் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் அவரோட லைஃப் எப்படி இருக்குன்றத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லீனா. இந்த லீனா அப்படின்றவங்க ஒரு டீனேஜ் விமன். அட் த சேம் டைம் இவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. இந்த பேபியோட ஃபாதரை தேடி தான் இவங்க ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த என்டையர் ஸ்டோரியிலையும் இருக்கும். இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட். ஒரு கேரக்டர் வந்து எல்லா கேரக்டர்ஸோட பாஸ்ட்டை பற்றி நரேட் பண்ணுவார். ஸோ ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் மாற்றி மாற்றி வரும். அதில் ஒரே ஆளோட லைஃப்பை மட்டும் சொல்ல மாட்டாங்க. நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து பாஸ்டில் எப்படி நடந்துச்சு அப்படின்றதையும் நரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ரெவரண்ட் கெயில் ஹைட்டவர். இந்த ஹைட்டவர் அப்படின்றவர் வந்து ஜெபர்சனில் இருக்கிற நிறைய சர்ச்சஸ்க்கு மேஜர் மினிஸ்டராக இவர் இருப்பார். ரொம்ப டால் ஆனவர், ஓவர் வெயிட்டாக இருப்பார், ஒரு மிடில் ஏஜ்டு மேன். நெக்ஸ்ட்டு பைரன் பஞ்ச். இந்த பைரன் அப்படின்றவர் வந்து அங்கே ஒரு பிளானிங் மில் இருக்கும் ஜெபர்சனில். அந்த மில்லில் இவர் ஒர்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜோ ப்ரவுன். இந்த ஜோ ப்ரவுன் அப்படின்றவரை லூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு கேம்பிளர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பூட் லெக் தான் இருக்கும். இவரோட வாய் பக்கத்தில் இவருக்கு ஒரு தழும்பும் இருக்கும், ஒயிட் கலரில் ஒரு தழும்பும் இருக்கும். ரொம்ப சீட் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு டைப் தான். ஏன்னா அவரை நேமே 2 பேராக வச்சுருக்காங்க. ஜோ ப்ரவுன் அப்படின்ட்டு ஒரு இடத்துல இருப்பார், இன்னொரு இடத்துல லூக்கஸ் அப்படின்னு இருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர் ஜோன்னா பர்டன். ஜோன்னா அப்படின்றவங்க வந்து ஒரு வெல்த்தியான ஒரு விமன். இவங்களுக்குன்னு தனியாக வீடு இருக்கும். அந்த வீட்டில் அவங்க தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் சைமன். சைமன் யார் அப்படின்றது ஸ்டோரி மூவ் ஆகும்போது பார்க்கலாம். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த லீனாவோட தான் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. லீனாவுக்கு வந்து பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவளோட பிரதரோட தான் அவள் சேர்ந்து தங்கியிருப்பாள். லீனா வந்து ஒரு யங் மேனோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாள். அதனால் அவள் ப்ரெக்னென்ட் ஆயிடுவாள். அவள் லவ் பண்ண அந்த பர்சன் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு, நான் இந்த டவுனை விட்டு வெளியே போக போகிறேன், ஆனால் கண்டிப்பாக நான் அங்கே போயிட்டு உனக்கு லெட்டர் போடுறேன், கொஞ்ச நாளில் திரும்பி வந்து உன்னையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவளும் அவரை நம்பி அனுப்பி வைப்பாள். ஆனால் ரொம்ப நாள் ஆகியும் அவர்கிட்டேருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இவளுக்கு கிடச்சிருக்காது. அதனால் வேறு வழியே இல்லாமல் அவரை தேடி அலபாமாவிலேருந்து மிசிசிப்பிக்கு ட்ராவல் பண்ணி போவாள். அப்படி போகும்போது ஒருத்தங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு அப்படியெல்லாம் அவள் ட்ராவல் பண்ணி ஜெபர்சனை லாஸ்ட்டாக ரீச் ஆவாள். ஏன்னா அங்கே தான் இருக்காரு அப்படின்ட்டு அவள் வழியில் போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும். அந்த நியூஸை வச்சு அவள் ஜெஃபர்சனுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாள். லீனா கரெக்டாக ஜெஃபர்சனை ரீச் பண்ணதுமே அங்கே இருக்கிற ஜோன்னா அப்படின்ற ஒரு லேடி வந்து பர்ன் ஆகி இறந்து போயிட்டதா, அவங்க வீட்டில் இறந்து போயிட்டதா இவளுக்கு நியூஸ் கிடைக்கும். அந்த டவுனே ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து ஜோன்னா அப்படின்றவங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்கன்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு பிளான்டேஷன் வச்சு அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க பர்ன் ஆகி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் நிற்கும். நிறைய பேர் அங்கே நின்று பார்த்துட்ருப்பாங்க. எல்லாருமே அக்யூஸ்டாக யாரை நினைப்பாங்கன்னா ஜோவை தான் நினைப்பாங்க. ஜோ கிறிஸ்மஸ் இருக்கார் இல்லையா, அவரை தான் நினைப்பாங்க. இப்போது ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ரீசன், ஸோ பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல போகிறாங்க. என்ன நடக்கும்னா, இந்த ஜோ அப்படின்றவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு பிளானிங் மில்ல வந்து ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுவார். அவர் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே இன்னொரு ஒர்க்கரையும் கூட்டிகிட்டு வருவார். அவர் யாருன்னா ஜோ ப்ரவுன், அதாவது லூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான். இந்த ஜோ ப்ரவுன் அப்படின்றவர் இந்த பேரில் ஜெஃபர்சனில் இருக்கிறாரு. ஆனால் லீனாவை லவ் பண்ணது இந்த ஜோ ப்ரவுன் தான். பட் அவகிட்ட சொன்ன நேம் தான் லூக்கஸ். லீனா வந்து இவரை தேடும்போது லூக்கஸ் அப்படின்ற பேர் சொல்லி தான் தேடுவா. ஆனால் ஆக்சுவலாக அவர் இங்கே ஜோ ப்ரவுன் அப்படின்ற பேரோடு இருக்கிறாரு. இப்போ ஜோ அண்ட் ஜோ ப்ரவுன் 2 பேரும் சேர்ந்து இந்த மில்லில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த ஜோக்கு வந்து ஒரு ரேஸை வச்சு ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க இல்லையா,
அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஜோ கிறிஸ்மஸ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோ கிறிஸ்மஸ் வந்து விஸ்கி வந்து அவனே தயாரிப்பான். அதை தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி வந்து அவன் ரன் பண்ணிகிட்ருப்பான். இந்த ஜோ ப்ரவுன் என்ன செய்வான்னா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு போய் டெலிவர் பண்ணுறது, இந்த ஒர்க்கெல்லாம் ஜோ ப்ரவுன் பண்ணிகிட்ருப்பான். சேர்ந்து பண்ணுவாங்க. இல்லீகலாக இந்த ஒர்க்கை பண்ணுறதுனால இவங்களால் 2 இடத்துல ஒர்க் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளானிங் மில்லிலேருந்து குவைட் பண்ணிடுவாங்க. அந்த ஜாப் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி ரிசைன் பண்ணிடுவாங்க. இப்போ பைரன் அப்படின்றவரும் அதே மில்லில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் தான் இதை நரேட் பண்ணுறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லோரும் வந்தாங்க. இப்போ இவங்க இந்த வேலையை விட்டு நின்றுட்டாங்க. இந்த ஜோ கிறிஸ்மஸ் அப்படின்றவர் வந்து இப்போ இறந்து போனாங்க இல்லையா ஜோ அண்ணா, அவங்களோட வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இவர் தங்கி இருந்தார். அதனால் ஜோ கிறிஸ்மஸ் தான் அந்த லேடியை கொலை பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த லேடி அவங்களோட தலையை கட் பண்ணிவிட்டு அந்த மர்டரை மறைக்கிறதுக்காக தான் அந்த வீட்டை வந்து பேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பக்கா ஒரு மர்டர் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துடும். ஸோ இதை பண்ணது கண்டிப்பாக ஜோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. இப்படி எல்லாரும் சஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் லீனா வந்திருப்பாங்க இல்லையா. லீனா வந்து ஃபர்ஸ்ட்டு பைரனை தான் மீட் பண்ணுவாள். மீட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட லூக்கஸை பற்றி விசாரிப்பாள். ரொம்ப நேரம் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரிய வரும், லூக்கஸ் அப்படின்றவன் தான் ஜோ ப்ரவுன் அப்படின்னு சொல்லி இருக்கான்றது தெரிய வந்த உடனே பைரனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகும். ஏன்னா பைரனுக்கு பார்த்த உடனேயே லீனாவை பிடிச்சி போயிடும். ஸோ அவன் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அதுக்குள்ளே இவன் லூக்கஸோட ஒய்ஃப் அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகும். இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு இன்னொரு கப்பலோட லைஃப்பை பற்றி சொல்லுவாங்க. இன்னொன்று யாருன்னா, இந்த ரெவரண்ட் ஹைட்டவர் இருக்கார் இல்லையா, இவர் நிறைய சர்ச்சுக்கு வந்து மினிஸ்டராக இருக்கிறாரு. ஒரு ஹை அத்தாரிட்டி, டிவைனிட்டியான ஒரு ஒர்க்கில் இருக்கிற இவரோட ஒய்ஃப் வந்து ஜெஃபர்சன்லேருந்து அடிக்கடி மெம்சிஸ்க்கு போகிறாங்க. எதுக்காக அவங்க அங்கே போகிறாங்க அப்படின்றது தெரியல, பட் அடிக்கடி அங்கே போயிட்டு வராங்க. அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, அவங்களோட ஃபேமிலியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி போவாங்க. இவரும் பெருசாக பாதர் பண்ண மாட்டார். இதே மாதிரி ஒரு நாள் அவங்க அங்கே போயிருக்கும்போது ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க, காசிப் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசும்போது எதுக்கு இந்த லேடி அடிக்கடி அங்கே போகிறாங்க, பேரண்ட்ஸை பார்க்கணுன்னாலும் அதுக்குன்னு இத்தனை தடவை போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இவருக்கும் கொஞ்சம் அப்செட் ஆகுது. இவருக்கும் ஒரு டவுட் வருது, எதுக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கும் ஒரு டவுட் வருது. இந்த லேடி மெம்சிஸ் போனாங்க இல்லையா, அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல் விண்டோவில் இருந்து தடுக்கி விழுந்து இறந்து போயிடுவாங்க. அப்போது எப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ரெவரண்ட்க்கு உண்மை தெரிய வரும். அவங்க ஒய்ஃப் வந்து வேற ஒரு மென்னோட அந்த ஹோட்டல் ரூமில் இருந்திருக்காங்க அப்படின்றதும், அடிக்கடி அங்கே போவாங்கன்றதும், அந்த ரெஜிஸ்டரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அவங்க சைன் போட்டிருக்கதும் தெரிய வரும். இதை கேட்ட உடனே அவர் ரொம்பவே அப்செட் ஆயிடுவார். ஆனால் ஊர் மக்கள் எல்லாருமே இவருக்கு அகேன்ஸ்டாக திரும்பிடுவாங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்ப டிவைனான ஒரு ஒர்க்கில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவரோட ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே அவரை ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. அவரும் அந்த ஒர்க்கில் இருந்து ரிசைன் பண்ணிடுவார். ஆனால் மக்கள் எல்லாருமே அவரை ஊரை விட்டே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுப்பாங்க. பட் அவர் போக மாட்டார். கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு அப்புறமா மக்களுக்கு வந்து அந்த கோபம் எல்லாமே போயிடும். பட் அவர் மேலே இருந்த அந்த பழி அப்படியே தான் இருக்கும். இப்போது பைரன் வந்து அந்த ஹைட்டவரை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு இந்த பர்ன் ஆகி இறந்தாங்க இல்லையா ஜோவண்ணா, அவங்க மர்டரை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க நெக்கை வந்து யாரோ கட் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த மர்டர் பண்ணியிருக்காங்க. ஜோன்னு சொல்லி எல்லாரும் சஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் எதுக்காக அதை பண்ணுறாங்கன்றது தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் இவர் சொல்கிறாரு, ஜோவும் அந்த விமனும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் எல்லாரும் அவரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை அத்தாரிட்டியான ஷெரீஃபும் ஜோவை வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஜோவை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை தேடிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்காது, இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கிளாரிட்டியோடு சொல்ல முடியாது, எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்காது. நெக்ஸ்ட் பைரன் இன்னும் சில வருஷம் முன்னாடி போய் ஜோவோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஜோ வந்து அவனோட 5 வயசு வரைக்கும் ஒரு ஆஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பான். ஜோ ஒரு ஒயிட் அப்படின்றதுனால ஒயிட் சில்ட்ரன் எல்லாரும் இருக்கிற அந்த ஆஃபனேஜில் தான் அவனும் வளர்ந்துருப்பான். அப்போது அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த ஆஃபனேஜுக்கு வர்ற டயட்டீஷியன் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொரு எம்ப்ளாயியோட லவ் ஆக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜோ வந்து ஒரு நாள் பார்த்துடுறாரு. இவர் பார்த்த உடனே அந்த 2 பேருக்கும் பயம் வந்துடுச்சு, எங்கே இவர் வெளியே சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாக் சில்ட்ரன் எல்லாம் இருப்பாங்க இல்லையா,
அந்த ஆர்ஃபனேஜில் ஜோவை கொண்டு வச்சிடுறாங்க. ஸோ இவன் வந்து ஆல்ரெடி 5 இயர்ஸ் ஒயிட்ஸோடு வளர்ந்துருக்கான். இப்போ பிளாக்ஸோட அவன் வளர ஆரம்பிக்கிறான். அந்த பிளாக்ஸோடு அவன் இருக்கும்போது தான் சைமன் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவனை அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ அவனுக்கு 17 வயசு ஆயிடுச்சு. 17 வயசு வரைக்கும் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சைமனோட வீட்டில் தான் இவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் 17 வயசுக்கு அப்புறம் இவனால் அந்த வீட்டில் இருக்க முடியல. ஸோ வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அடிக்கடி இவன் வெளியே போயிட்டு வரான். பாபி அப்படின்ற ஒரு வெயிட்டர் மாதிரி லேடி இருப்பாங்க இல்லையா, அந்த வெயிட்ரஸோட இவனுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது. செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. இப்போ ஜோ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். அட் த சேம் டைம் 17 அப்படின்றதுனால கொஞ்சம் இன்னசென்ட்டாகவும் இருக்கிறான். சைமனுக்கு வந்து இப்போ டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் டெய்லி எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு நாள் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஜோ வந்து ஒரு காரில் யாரோ பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட கொண்டுட்டு போகிறான். அப்போது சைமன் வந்து அவனோட அந்த காரை ஃபாலோ பண்ணி ஹார்ஸில் போயிட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல ஜோ கூட பாபி அப்படின்ற பொண்ணு வந்து டான்ஸ் பண்ணுறா. இதை பார்த்த உடனே சைமனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவ்வளோ கத்துறாரு. ஒரு சின்ன பையனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கத்துறாரு. இதை பார்த்த உடனே ஜோ கோவத்தில் என்ன பண்ணிடுறான்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு சேர் எடுத்து சைமனோட தலையிலேயே அடிச்சிடுறான். சைமன் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிடுறாரு. இப்போ பாபி வந்து அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். ஜோ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு மிஸ்ஸஸ் சைமன் வந்து மிஸ்டர் சைமனுக்கு தெரியாமல் பணத்தை வந்து சில இடத்துல ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடம் எல்லாமே இவனுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் இருந்து மணியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இவன் வீட்டை விட்டு திருப்பி ஓடி போயிடுவான். இவன் பாபியை தேடி அவளோட வீட்டுக்கு இவன் வரும்போது அவள் வேற ஒரு மென்னோட இருக்கா. 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ ஜோ வந்து அவனோட அப்பா தலையில் அடிச்சிட்டா. அவர் ஒருவேளை இறந்து போயிட்டாரு அப்படின்னா போலீஸ் இவளையும் தேடி வரும் இல்லையா, அதனால இவங்க ஊரை காலி பண்ணி போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஜோக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஜோ இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவளை மேரேஜ் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் அவன் இங்கே வந்திருக்கான். பார்த்தா அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜோவோட தலையில் பயங்கரமாக அடித்து அவனை அன்கான்ஷியஸ் ஆக வச்சுட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ பாபி அவனோட லைஃப்பில் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு லவ் ஃபெயிலியர் பாய் மாதிரி அவன் சிக்காகோ, மெக்சிகோ அப்படின்னு ஒவ்வொரு இடமா அவன் வந்து சுற்றிட்டு இருக்கிறான். லாஸ்ட்டாக மிசிசிப்பிக்கு வரான். அவனுக்கு வேறு வழியே இல்லை, இங்கே தான் நம்ம இருந்தாகணும் அப்படின்றது தெரிஞ்ச உடனே மிசிசிப்பி வந்து சேர்ந்துட்டான். இப்போ அவனுக்கு பயங்கரமாக பசிக்குது, வேலை எதுவுமே இல்லை, போகிறதுக்கும் இடம் இல்லை. ஸோ ஒருத்தவங்களோட வீட்டு கிச்சனை உடச்சி அங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறான். அப்படி அவன் போனது தான் ஜோவண்ணா. இப்போ ஒருத்தவங்க வீடு வந்து பேர்ன் ஆகி இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட வீட்டு கிச்சனுக்கு போகிறான். அங்கே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்த்து சாப்பிட்றான். ஓனரான ஜோவண்ணா அங்கே வந்ததுக்கப்புறமா இவனை பார்க்குறாங்க. பட் அவங்க கோவப்படலை. சரி ஓகே பசியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து டேக் கேர் பண்ணுறாங்க. அவனுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓல்டு ஸ்லேவ் கேபின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா, அங்கே இடம் கொடுக்குறாங்க. இவனும் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறான். இவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதப்போ அவங்களோட பெட்ரூமுக்கு போயிடுறான். ஸோ கொஞ்ச நாள்லேயே அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கும் போகுது. ஜோவண்ணா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. எப்படி அவனோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவன் சீரியஸாக இருந்தானோ அதே மாதிரி இப்போது இவங்க சீரியஸாக இருக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து இப்போ அவங்கள அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க நிறைய பேசுகிறாங்க அவன்கிட்ட, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டோரி சொல்கிறாங்க. அவங்களோட முன்னோர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஸ்டோரி எல்லாமே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இவனை எவ்வளோ தான் கன்வின்ஸ் பண்ணாலும் இவன் ஓகே சொல்கிற மாதிரி தெரியல. அப்படின்றதுனால என்ன சொல்லுவான்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் ஆக்சுவலாக அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட கேட்பா, நீ வந்து ஸ்கூலுக்கு போயேன், நீ ஒரு லாயர் ஆகிட்ட அப்படின்னா நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். பட் இவனுக்கு இது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இவன் எதுக்குமே ஓகே சொல்ல மாட்டான். கடைசியாக அவள் வந்து கோவத்தில் பேசாமல் நீயும் செத்து போயிடு, நானும் இறந்துடுறேன், அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஜோ வந்து அவளை மர்டர் பண்ணிடுவான். மர்டர் பண்ணிட்டு தான் இது வெளியே தெரிஞ்சால் இவனுக்கு ஆபத்து அப்படின்றதுனால வீடு ஃபுல்லாக தீ வச்சிருவான். ஸோ பேர்ன் ஆயிரும். இந்த மாதிரி தான் அந்த மர்டர் வந்து நடந்திருக்கும். இப்போ ப்ரெசென்ட்டில் ஷெரீஃப் வந்து ஜோவை தேடிட்டு இருக்கிறாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் ஜோ எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்றது. இப்போ பைரன் ஹைடவுனை மீட் பண்ணி இன்னொரு விஷயத்தை பற்றியும் சொல்லுவான். என்னென்னா லீனா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து லூக்கஸ் அப்படின்ற பேரில் இருக்கிற
ஜோ ப்ரௌனை தேடிட்டு இருக்கா இல்லையா, அந்த விஷயத்தை பற்றியும் சொல்லுவான். அந்த பொண்ணு வந்து இப்போ என்னோட கஸ்டடியில் தான் இருக்கிறா, நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றத பற்றியும் இன்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ ஒரு வழியாக ஷெரீஃப் வந்து ஜோவை பிடிச்சிருவாங்க. ஜோவை பிடிச்சதுக்கப்புறமா அந்த சிட்டியில் இருக்கிற எல்லாருமே அவனோட பேரை சொல்லி கத்திட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து ஹின்ஸ் வராரு, மிஸ்டர் ஹின்ஸ். மிஸ்டர் ஹின்ஸ் யாருன்னா ஒரு எல்டர்லி பர்சன். அவர் வந்து ஜோவை பார்த்ததும் ஜோவை பிடிச்சி இவனை உடனே கொன்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துவார். இதை பார்த்த உடனே மிஸ்ஸஸ் ஹின்ஸ் வந்து கேட்பாங்க, அப்போ ஜோ உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹின்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மில்லி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ஒரு பிளாக் மேனை வந்து லவ் பண்ணி அவனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவளுக்கு வந்து ஒரு பையன் பிறந்திருப்பான். அந்த பையன் தான் இந்த ஜோ. ஸோ ஒரு ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் பிறந்தவன் தான் இந்த ஜோ, ஓகேவா? ஆனால் அவன் வந்து ஒயிட்ஸ் மேலே அந்த ரேஸில் அவன் ரொம்ப இதாக இருப்பான்னு சொன்னான் இல்லையா, அவன் ஒயிட்டாக இருக்கிறதுனால அவன் ஒரு ஒயிட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். பட் அவன் வந்து ஹாஃப் ஒயிட் ஹாஃப் பிளாக். ஸோ இப்படி பிறந்ததுனால இந்த மிஸ்டர் ஹின்ஸ், அதாவது மில்லியோட அப்பா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, இந்த ஜோவை கொண்டு ஒரு ஆர்ஃபனேஜில் டோர் வாசலில் போட்டுட்டு வந்துடுவார் அவர் பிறந்த உடனே. அப்படி தான் 5 வருஷம் அவன் அந்த ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருப்பான். அந்த 5 வருஷமுமே இவர் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார். ஜோ எங்கே இருக்கிறான் என்ன பண்ணுறான்றத இந்த மிஸ்டர் ஹின்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனை வேறு ஒரு ஆர்ஃபனேஜ் மாற்றினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்ன ஆச்சுன்றதே அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். மிஸ்ஸஸ் ஹின்ஸுக்கு ஜோ உயிரோடு இருக்கான்றதே தெரியாமல் இருக்கும். இப்போ தான் அவங்களுக்கும் அந்த நியூஸ் வந்து தெரிய வரும். இப்போ பைரன் வந்து ஹைடவுனை மீட் பண்ணி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்பான். என்ன அப்படின்னா, ஜோ வந்து அந்த மர்டர் நடந்த அன்னைக்கு உங்கள் கூட தான் இருந்தான்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அப்படி நீங்கள் போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஜோவை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, பைரனோட கேபினில் இருந்தாங்க இல்லையா லீனா, அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பெயின் வந்துருச்சு. பக்கத்தில் இருந்த மிஸ்ஸஸ் ஹின்ஸையும் இன்னொரு லேடியையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ லீனாக்கு ஒரு பாய் சைல்டு பிறந்திருக்கு. இப்போ அந்த பாய் பிறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பைரன் அண்ட் ஹைடவுன் வந்து அவங்கள மீட் பண்ணுறாங்க. இப்போ தான் பைரன் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை பற்றியும் அதுக்கு இந்த லேடி ரெஃப்யூஸ் பண்ணதை பற்றியும் ஹைடவுன் கிட்ட பேசுகிறாங்க. பைரன் வந்து அந்த மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஒர்க்கையும் அவர் இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ ஷெரீஃபோட ஹெல்ப்போட லூக்கஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஏமாத்தின லீனா அப்படின்ற பொண்ணும் அவனோட சன்னையும் அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறான். ஷெரீஃபோட ஹெல்ப்போட லூக்கஸை போய் இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ லீனா அப்புறம் அவனோட சன்னை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படிடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி அவளை வந்து ரொம்ப ஹனி கோட்டடாக பேசி ஏமாத்துறானோ அதே மாதிரி இப்போவும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், நம்ம சேர்ந்து லைஃப் லீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நல்லா அவளை பேசி ஏமாற்றிட்டு பேக் டோர் வழியாக தப்பிச்சு போயிடறான். எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் இது தெரிஞ்சுட்டு பைரன் அவனை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் துரத்தி போகிறாரு. பெரிய சண்டைக்கு அப்புறமா அவன் ஒரு ட்ரெயினில் ஏறி எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ பைரன் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வரும்போது தான் ட்ரெயினில் ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஜோவை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஜோ எப்படி இறந்து போயிருப்பான் அப்படின்னா, ஜோ ப்ரிசனில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு போட்டிருக்கும். அவன் இவனை ரொம்பவே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். ஜோ வந்து அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவனோட பாட்டி அவனை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹைடவுன் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு, அவர் உனக்கு பாசிட்டிவாக சாட்சி சொல்லுவார், அவர் கூட தான் நீ அந்த மர்டர் நடக்கும்போது இருந்த அப்படின்னு அவர் சொல்லிடுவார், அதனால் உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹைடவுன் வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாரா. அந்த டைமில் பெர்சி கிரிம் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து இவரை ரிப்பீட்டடாக ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் நைஃப் எடுத்து இவரை ஸ்டாப் பண்ணி கட் பண்ணி ரொம்ப கொடூரமாக ஜோவை வந்து கொலை பண்ணிடுவார். இப்போ ஜோ வந்து இறந்து போயிட்டான். இந்த நாவல் முடியும் போது லீனா, அவளோட குழந்தை, அப்புறம் பைரன் 3 பேரும் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ பைரன் வந்து லீனா கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுவான். பட் லீனா அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவா. ஏன்னா லீனாக்கு வந்து ஒன்று லூக்கஸ் கூட வாழணும், இன்னொன்று வந்து அவனுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனை தேடுறேன் அப்படின்ற பேரில் நான் நிறைய ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நோ சொல்லிடுவான். இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.